இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருக்கின்றீர்கள் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியின் ஊடாக. வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சி இன்று ஆரம்பிக்கின்ற பொழுது நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். இன்று மாதத்தினுடைய கடைசி நாள், நாளை புதியதொரு மாதம் ஆரம்பிக்க போகின்றது. இனி பண்டிகை காலம், இன்று ஒரு பண்டிகை, இனி வரப்போகின்ற காலமெல்லாம் பண்டிகை. பண்டிகை என்றாலே எங்களுடைய ஒரு வாழ்வியலிலே முக்கியம் பெறுகின்ற விஷயங்கள் உணவுகள் அப்படி என்று சொல்லலாம். அதுவும் இன்றைய காலத்தில் ஏராளமான உணவுகள் இருக்கிறது. நாங்கள் கடைகளுக்கு சென்று ஏராளமான உணவுகள் எல்லாம் உண்ணுகின்றோம். வாழ்க்கையே சாப்பிடுவதற்கு அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவார்கள், இந்த பிறந்தது ஏன் நன்றாக சாப்பிட்டு வாழ்வதற்கு தானன்னு சொல்லி. ஆனால் இன்று சில இடங்களிலே உணவே மருந்து அப்படி என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்று நாங்கள் உண்ணுகின்ற உணவுகளே எங்களுக்கு பாரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அளவுக்கு வந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இன்று ஏராளமான நோய்கள் எங்களையும் எங்களுடைய சமுதாயத்தையும் ஆட்கொண்டிருக்கிறது அப்படி என்று சொல்லலாம். எங்களுடைய நாட்டை பொறுத்தளவிலே அல்லது உலகத்தை பொறுத்தளவிலே மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அதிகமான நோய்களிலே இடம் பிடித்திருப்பது ஒன்றுதான் இந்த இருதயம் சம்பந்தமான நோய்கள் அப்படி என்று சொல்லுகிறார்கள். தொற்றோ நோய்களாக இருக்கிறது, இருதயம் சார்ந்த நோய்கள் ஏராளமாக இன்று இருக்கிறது. நாங்கள் இன்று எங்களோடு பேசிக் கொண்டிருப்பார்கள், நாளை பார்க்கின்ற பொழுது திடீரென்று ஏதோ ஒரு இருதய நோயால் இறந்து விடுவார்கள். மாரடைப்பாக இருக்கலாம் அல்லது இருதயம் செயலிழப்பதாக இருக்கலாம். எனவே ஏன் சில நோய்கள் ஏற்படுகிறது, ஏன் சிலர் மரணிக்கிறார்கள் என்ற கேள்வி எங்களிடத்திலே அதிகமாக இருக்கிறது. எல்லோருமே பொதுவாக அதற்கு சொல்லுகின்ற காரணம் எங்களுடைய வாழ்க்கை முறை மாறி இருக்கிறது, நாங்கள் வாழுகின்ற விதம் மாறி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் இந்த நோய்களுக்கு காரணம் அப்படி என்று சொல்லுகிறார்கள். எனவே நாங்கள் பொதுவாக இருதய நோய்கள் சம்பந்தமாகவும் எவ்வாறான உணவு பழக்கங்கள் இந்த இருதய நோய்க்கு வழிவகுக்கிறது, அதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எவ்வாறான பழக்க வழக்கங்களை, குறிப்பாக எவ்வாறான உணவு பழக்க வழக்கங்களை, உடற்பயிற்சிகளை நாங்கள் கையாள வேண்டும் என்று சொல்லித்தான் பேச போகிறோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் களுத்துறை போதனா வைத்தியசாலையினுடைய போசனை வைத்திய நிபுணர் ஷாமிலா ராஜரட்னம் அவர்கள். வணக்கம். வணக்கம். நான் சொல்லியிருந்தேன், இந்த உணவு பழக்க வழக்கங்கள்லாம் அதிகமாக சில நோய்களுக்கு காரணமாக இருக்கிறதுன்னு சொல்லி. அதையும் தாண்டி இந்த இருதய நோய் என்று சொல்லப்படுகின்ற நோய்கள் எவ்வாறானவர்களுக்கு அதிகமாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது? நாங்கள் நீரிழிவு என்று சொல்லப்படுகின்ற டயபெட்டிஸ் அல்லது உயர் குருதி அமுக்கம் என்று சொல்லப்படுகின்ற ஹைப்பர்டென்ஷன் உள்ள பேஷண்ட்ஸ் அல்லது சிறுநீரக செயலிழப்பு என்று சொல்லுகின்ற க்ரானிக் கிட்னி டிசீஸ் உள்ள பேஷண்ட்ஸ் அல்லது உடற்பருமன் அதிகரித்தவர்கள், ஹைப்பர் கொலஸ்ட்ராலீமியா என்று சொல்லப்படுகிற, சாதாரணமாக நாங்கள் எங்கள் சொத்தொடரிலே கொலஸ்ட்ரால் அதிகம் என்று சொல்லப்படுகின்றவர்கள், இது தவிரவும் புகைப்பிடிப்பவர்கள், இவ்வாறானவர்கள் அதிகமான மாரடைப்பு நோய்க்கு அதிகமாக ஆளாகக்கூடியவர்களாக காணப்படுகின்றார்கள். நாங்கள் பொதுவாக ஆரம்பத்தில் இருதய நோய்கள் என்று சொல்லியிருந்தேன். இந்த இருதய நோய்கள் என்று பார்க்கின்ற பொழுது மாரடைப்பு ஒன்றாக இருக்கிறது. வேறு எவ்வாறான இருதய நோய்கள் காணப்படுகிறது? பொதுவாக இருதய செயலிழப்பு, இருதய வால்வுகளில் ஏற்படும் பிரச்சனைகள், இவ்வாறான பல பிரச்சனைகள் இருதயத்தில் காணப்படுகின்றன. எனினும் உலகளாவிய ரீதியிலும் அல்லது இலங்கையை பொறுத்த மட்டிலும் கூட மிகப்பெரிய உயிர் கொள்ளக்கூடிய நோயாக காணப்படுவது இந்த குருதி குழாய் அடைப்பினூடாக ஏற்படுகின்ற மாரடைப்பும் அல்லது பக்கவாதம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ட்ரோக் எனப்படும் வியாதியும் ஆகும். இவற்றிலே உலகளாவிய ரீதியில் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட 422 மில்லியன் மக்கள் இருதய நோய், இந்த குருதி குழாய் அடைப்பு நோயினால் பாதிக்கப்படுகின்றனர். இவற்றுள் 18 மில்லியன் மக்கள் வருடந்தோறும் தமது உயிர்களை இழக்கின்றனர். இலங்கையை பொறுத்தவரையும் கூட 40 விதமான மரணங்கள் இந்த மாரடைப்பினாலும் பக்கவாதத்தினாலும் ஏற்படுகின்றது. இவற்றுள் 20 விதமான மரணங்கள் மாரடைப்பினால் ஏற்படுகின்றன. வருந்தத்தக்க விஷயம். முன்னைய காலங்களிலே நாங்கள் ஏற்படுகின்ற பொழுது முன்னும் மருத்துவத்துறை இருந்தது, மக்கள் இருந்தார்கள், எல்லாமே இருந்தார்கள். ஆனால் அந்த காலத்திலே இந்த நோய், அதாவது இந்த இருதய நோய்கள் குறைவாக இருந்ததா அல்லது நம்மவர்கள் வைத்தியசாலைக்கு செல்வதில்லையா தெரியாது, திடீரென்று காடடித்து சாவது, பேயடித்து சாவதுன்றலாம் சொல்வார். ஆனால் எப்படி இருந்தாலும் அண்மை காலமாக எங்கு பார்த்தாலும் அது பிரபலங்களாக இருக்கலாம். அதுவும் அதிகமாக இப்பொழுது பேசுகின்ற பொருள் என்று சொல்லினால் சிறந்த ஒரு வாழ்க்கை முறையை கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகின்ற, அதாவது இப்பொழுது நாங்கள் எல்லாம் ஜிம்முக்கு செல்வதற்கு அல்லது சிறந்த உணவு பழக்கங்களை கையாள்வதற்கு சிலருக்கு அவர்களுடைய வசதிகள் போதாது. ஆனால் பெரிய பிரபலமாக இருப்பவர்கள், வசதி படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள், வாழ்க்கை முறையை சிறப்பாக வடிவமைத்துக் கொண்டவர்கள் என்று நாங்கள் நம்புபவர்கள் திடீரென்று இறந்து போகிறார்கள், செய்திகளை கேட்கிறோம். இதற்குரிய காரணம் என்னவாக இருக்கு? ஆமாம், மிக முக்கியமான காரணம் எமது உணவும் மற்ற பழக்க வழக்கங்களும் மிக வித்தியாசமான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது. ஆரம்ப காலத்திலே சாதாரணமாக உணவு முறைகள் ஆரோக்கியமாக காணப்பட்டன. உணவுகள் உண்பதற்கு ஏற்றவாறு அவர்களுடைய வேலை பளுவும் இருந்தது. அதாவது உடல் வலிமையை
பாவித்து செய்யக்கூடிய வேலைப்பளுவும் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பொதுவான நேரங்களில் இருந்து செய்யக்கூடிய வேலைகளைத்தான் செய்கின்றோம். ஆகவே உடற்பயிற்சி இல்லாமல் போகின்றது. ஆனால் உணவு பழக்க வழக்கங்களும் மற்றொரு பாதையில் நாங்கள் திசை திருப்பிக் கொண்டு போகின்றோம். எமது உணவு பழக்க வழக்கங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லப்படுகின்ற உடனடி உணவுகளை நாங்கள் உட்கொள்கின்றோம். எமது நேரம் போதாமை காரணமாகவோ அல்லது எங்களுடைய அது ஒரு வகையான பேஷன் என்று கூட சொல்லலாம். இவ்வாறான காரணங்களினால் உணவு பழக்க வழக்கங்களும் புகைப்பிடித்தல், மது அருந்துதல் போன்ற வேறு விதமான பழக்க வழக்கங்களுக்கும் நாங்கள் ஆளாவதனாலும் இது தவிர மன அழுத்தமும் இதற்காக ஒரு காரணமாக அமைகின்றது. மன அழுத்தம் என்று அதிகமாக அது ஒரு விஷனாக மாறிவிட்டது இல்லையா, ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படுகின்ற விஷயமே. இப்படி நிறைய காரணங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த ஒரு துறையிலே ஒரு நிபுணராக இருக்கிறீர்கள். எனவே நாங்கள் அந்த விஷயத்துக்கு இன்று முக்கியத்துவம் கொடுத்து பேசலாம். உணவுகள் என்று வருகின்ற பொழுது இன்று இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, சிலர் சொல்வார்கள் கொழுப்பு உணவுகளை தவிர்த்து விடுங்கள் என்று. டயட் என்பது எப்படி ஸ்ட்ரெஸ் என்பது ஒரு பெஷனான ஒரு விஷயம், அதே போல இந்த டயட் என்கிறது என்ற ஒரு பெஷனாக மாறிவிட்டது. ஆனால் அதிலுமே நம்மவர்கள் நிறைய தவறுகள் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். எனவே இந்த இருதய நோய்களை தடுத்துக் கொள்வதற்கு நாங்கள் எவ்வாறான உணவு பழக்க வழக்கத்தை கையாள வேண்டும்? எவ்வாறான உணவு பழக்க வழக்கத்தை கையாள வேண்டும் என்பதை கதைப்பதற்கு முன்னாக முதல் நான் கூறிய போது நீரிழிவு, உடல் உயர் குருதி அமுக்கம், கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ளவர்கள் அல்லது உடற்பருமன் அதிகமான உள்ளவர்கள், இவ்வாறானவர்கள் தங்களுடைய நோயை முதலில் கட்டுப்படுத்த கொள்ள வேண்டும். இந்த நோயை கட்டுப்படுத்திக் கொள்வதில் 2 முக்கியமான காரணிகள் பங்கு வகிக்கின்றன. ஒன்று, அவர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை அவர்கள் சரியாக உட்கொள்ள வேண்டும். இது மாத்திரமல்ல, சரியான உணவு பழக்கங்களையும் உடற்பயிற்சியையும் மேற்கொள்ள வேண்டும். இதிலே மருந்து மாத்திரை என்பதை தவிர உணவும் உடற்பயிற்சியும் என்பது மிக முக்கியமாக பங்கு வகிக்கின்றது. இந்த உணவு பழக்கங்களை எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் என்பது மாரடைப்பை மட்டுமல்லாது மற்ற தொற்றா நோய்களிலிருந்தும் எங்களை பாதுகாக்கின்றது. இதன் முதற் படிமுறையாக எமது உடற்பருமனை சரியான அளவில் நாங்கள் பாதுகாத்து கொள்ளுவோமே ஆனால் பல வியாதிகளிலிருந்து எம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். உணவு பழக்க வழக்கம். இதில் உணவு பழக்க வழக்கங்கள் என்று சொல்லும் போது நாங்கள் முன்னைய காலத்திலே அதிகளவிலான தானியங்கள், பல்வேறு வகையான தானியங்கள், பழங்கள், மரக்கறிகள் போன்ற உடனடியாக ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடக்கூடியதான உணவுகளை அதிகமாக உண்டு வந்தார்கள். இப்போது உடனடி உணவுகளாக கருதப்படுகின்ற ப்ரோசஸ் மீல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு பதப்படுத்தல்களுக்கு அப்பாற்பட்ட உணவுகளை உண்டு கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறு பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உண்பதன் மூலம் சில எமது உடலுக்கு தேவையற்ற பதார்த்தங்களும் எமது உடலில் சேர்ந்து கொள்வதால் அதிகளவிலான பாதிப்புகள் ஏற்படுத்தப்படுகின்றன. இப்போது நாங்கள் நல்ல உணவு பழக்க வழக்கம் என்பதை பற்றி ஆராய்வோம். நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் என்பதன் போது உணவுகளிலே நாங்கள் கூறுகளை பொதுவாக மேக்ரோ நியூட்ரியன் என்று சொல்லப்படுகின்ற பெரும் பதார்த்தங்களையும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சிறு சிறு பதார்த்தங்களையும் பற்றி பார்ப்போம். இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்று சொல்லப்படுகின்றவற்றில் மாப்பொருட்கள், கொழுப்பு மற்றும் புரதங்கள் அடங்குகின்றன. இவற்றிலே மாரடைப்பு என்று கதைக்கும் போது புரதம் என்றது பெரிய அளவிலே எங்களுக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாதபடியினால் நாங்கள் இந்த மாப்பொருளையும் கொழுப்பையும் பற்றி பேசுவோம். முதல்லே நீங்கள் சொன்னீர்கள் மாரடைப்பு வருபவர்கள் கொழுப்பை தவிர்க்க வேண்டும் என்று. உண்மையை சொல்லுவோமானால் எதையுமே நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதில்லை. கொழுப்பும் எமது உடலுக்கு அவசியம். ஆனால் எவ்வாறான கொழுப்பை நாங்கள் உண்ண வேண்டும் என்றதைத்தான் நாங்கள் இங்கே பார்த்துக்கொள்ள வேண்டும். கொழுப்பு உணவுகளை பொறுத்தவரையிலே நாங்கள் விலங்கு கொழுப்புகளைத்தான் தவிர்த்து கொள்வது அவசியமாகும். தவிர்க்கிறதா 100% தவிர்க்க வேண்டும் என்று இல்லை, குறைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே நாங்கள் முக்கியமாக கருத வேண்டிய விடயமாக கருதப்படுகின்றது. ஆகவே இந்த விலங்கு கொழுப்புகள் என்று சொல்லும் போது பாலிலிருந்து வரும் கொழுப்பு விலங்கு கொழுப்பு. எனவே நாங்கள் மாரடைப்பு உள்ளவர்களுக்கு அல்லது கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ளவர்களுக்கு அல்லது ஹைப்பர் கொலஸ்ட்ரால் அல்லது உடற்பருமன் அதிகமாக உள்ளவர்களுக்கு ஆடை நீக்கிய பால் அல்லது ஆடை குறைந்த பால் பருகும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது தவிரவும் நெய்,
பட்டர் போன்றவற்றில் அதிகமாக மற்றும் சில இறைச்சி வகைகள் தோலோடு சமைக்கக்கூடிய இறைச்சி வகைகளிலும் அதிகமாக கொழுப்புகள் காணப்படுகின்றன. இது தவிரவும் தேங்காய் எண்ணெய், தேங்காயில் கூட நாங்கள் சொல்கிற இந்த சச்சுரேட்டட் ஃபேட்டி ஆயில்ஸ்ன்னு சொல்கின்ற எண்ணெய்கள் அதிகமாக காணப்படுகின்றது. எனவே அதை நாங்கள் தவிர்க்க முடியாது. எங்களோடு பிணைந்த ஒரு தேங்காய் பால் இல்லாமல் நாங்கள் சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அதை குறைத்துக் கொள்ள பார்க்கலாம். முதல் பாலை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றிலே நாங்கள் சாதாரணமாக சொல்லுவோம். ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்திலே 5 பேர் உள்ள குடும்பத்திலே ஒரு நாளைக்கு ஒரு தேங்காய் பாவிப்பமாக இருந்தால் அது போதுமான அளவு. அதையும் மீறி பாவிப்பம் என்றால் அது மிதமுக்கு மிஞ்சியது. சரி, மற்றது எந்த கொழுப்புகள் எங்களுக்கு நன்மை வாய்ந்தன என்றதை பார்ப்போம். சாதாரணமாக இந்த சச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் என்று சொல்கின்ற நிரம்பிய கொழுப்பமிலங்களை தவிர மற்ற கொழுப்பமிலங்களும் உள்ளன, நிரம்பாத கொழுப்பமிலங்களும் உள்ளன. இந்த நிரம்பாத கொழுப்பமிலங்கள் என்றது சாதாரணமாக மற்ற எண்ணெய்களிலும், அதாவது நல்லெண்ணெய், ஒலிவ் எண்ணெய், கனோலா எண்ணெய் போன்ற எண்ணெய்களிலும் சில நட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற எண்ணெய் கொட்டைகளிலும் காணப்படுகின்றன. இவ்வாறானவற்றை, அதாவது மொத்தத்தில் சொல்ல வேண்டுமானாக இருந்தால் ஒரே வகையான எண்ணெய் உள்ள அல்லது கொழுப்புள்ள உணவு பதார்த்தங்களை பாவித்ததை தவிர்த்து கலப்பான எண்ணெய் உள்ள அல்லது கொழுப்பு பதார்த்தங்களை கொண்ட உணவுகளை நாங்கள் பாவிப்பதனால் நாங்கள் மாரடைப்பிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். இது தவிர முக்கியமாக நாங்கள் கதைக்க வேண்டிய விடயம் டிரான்ஸ்ஃபெட் எனப்படுகின்ற ஒரு எண்ணெய் வகைதான் மிக அதிகளவிலான இந்த மாரடைப்பு அல்லது குருதி, குழாய் அடைப்பு நோய்களுக்கு பாரதூரமான காரணியாக அமைகின்றது. இந்த டிரான்ஸ்ஃபெட் எனப்படுவது நாங்கள் மீண்டும் மீண்டும் சில நிரம்பாத கொழுப்பு எண்ணெய்களை மீண்டும் மீண்டும் பொரிப்பதற்கு பாவிப்பதன் மூலமும் ஏற்படுகின்றது. உதாரணமாக பாம் ஆயில், கனோலா ஆயில் போன்ற சில எண்ணெய்கள், அதாவது நிரம்பாத கொழுப்பமிலங்களை கொண்ட எண்ணெய் வகைகளிலே திரும்ப திரும்ப அந்த எண்ணெய்களை பொரித்து சாப்பிடுவதன் மூலமாக டிரான்ஸ்ஃபெட் எனப்படுகின்ற எண்ணெய்கள் அதிகரித்து காணப்படுகின்றன உணவிலே. இது தவிரவும் ப்ரோசஸ் ஃபுட், அதாவது பேக்கரி ஐட்டம்ஸ் என்று சொல்லுவோம் நாங்கள் சாதாரணமாக, கேக், பிஸ்கட் போன்ற அதிக வெப்பநிலைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய உணவுப் பொருட்களிலும் டிரான்ஸ்ஃபெட் என்று சொல்லப்படுகின்ற கொழுப்பமிலங்கள் அதிகமாக காணப்படும். இது தவிர ஃப்ரோசன் நிலையில் இருக்கின்ற மிக உரை பனியிலே வைத்திருந்து திருப்பவும் அதை சூடாக்கி சாப்பிடக்கூடிய மாதிரியான உணவுகளிலும் இந்த டிரான்ஸ்ஃபெட் அதிகமாக காணப்படுகின்றன. முடிந்த வரைக்கும் இவ்வாறான உணவுகளை தவிர்த்து கொள்ளுதல் நல்லது. இப்போது நாங்கள் மாப்பொருட்களுக்கு வருவோம். மாப்பொருட்களுக்கு வரும்போது மாப்பொருட்களிலே 2 வகையான மாப்பொருட்களையும் பார்த்து கொள்வோம். அது தவிரவும் நாங்கள் சீனி, இனிப்பு சம்பந்தமானதையும் அதே கேட்டகரிக்குள்ள நாங்கள் அடக்கிக் கொள்ளலாம். இதில் தீட்டிய அரிசி அல்லது தீட்டிய கோதுமையிலிருந்து பெறப்படுகின்ற அதில் இருந்து பெறப்படுகின்ற உணவு வகைகளை ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் என்று சொல்லுவோம். முன்னைய காலத்திலே இவ்வாறான தீட்டிய உணவு தானியங்களிலிருந்து பெறப்படுகின்ற உணவுகள் குறைவாக காணப்படுகின்றன. தற்போதைய காலங்களிலே நாங்கள் அதை அதிகளமலாக பாவித்து கொண்டிருக்கோம். அதற்கு பதிலாக தீட்டாத அரிசி, தீட்டாத வேறு தானியங்கள், வரகு, இறங்கு, சோளம், குரக்கன் போன்ற தீட்டாத தானியங்களை பாவிப்பதனால் நாங்கள் அதிக அளவிலே பயன்களை பெற்றுக்கொள்ள முடியும், நல்ல பயன்களை பெற்றுக்கொள்ள முடியும். இனி நாங்கள் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லப்படுகிற விட்டமின்கள், கனிப்புகள் அதிகம் அடங்கியுள்ள உணவுகளை பற்றி பார்ப்போம். விட்டமின்கள், கனிப்புகள் என்று கதைக்கும் போது விட்டமின் விட்டுட்டு கனிப்புகள் என்று பார்க்கும்போது பொட்டாசியம் என்று சொல்லப்படுகின்ற கனியுப்பு இந்த மாரடைப்பு நோயிலிருந்து எம்மை பாதுகாப்பதற்கும் இந்த உயர் குருதி அமுக்கத்தை குறைப்பதற்கும் அதிக அளவிலே உதவி புரிகின்றது. இந்த பொட்டாசியம் என்று சொல்லப்படுகின்ற கனியுப்பானது சாதாரணமாக பல மரக்கறிகள், பல வகைகளிலே காணப்படுகின்றன. அதிகமாக காணப்படுவது என்பது உருளைக்கிழங்கு, வாழைப்பழம், வாழைக்காய், அது தவிர எல்லா வகையான அதிகளவு நிறமுள்ள பழங்கள் மற்றும் மரக்கறிகளிலே இந்த பொட்டாசியம் என்று சொல்லப்படுகின்ற கனிப்பு காணப்படுகின்றது. இப்போ முடிந்த வரைக்கும் நாங்கள் அதிகளவிலான பல வர்ணங்களினூடாக உள்ள பல வகையான மரக்கறிகளை எமது உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம்
இந்த பொட்டாசியம் என்று சொல்லப்படுகின்ற கனியுப்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது தவிரவும் சோடியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கனியுப்பு சாதாரணமாக எங்களுடைய உப்பு, நாங்கள் பாவிக்கின்ற உப்பிலே காணப்படுகிற ஒரு கனியுப்பு தான் சோடியம். இந்த சோடியமானது எங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது ஒன்று. அதாவது உயர்குருதி அமுக்கத்தை இன்னும் அதிகரிக்கக்கூடியது இந்த சோடியம் எனப்படுகின்ற உப்பு. ஆகவே முடிந்த அளவு நாங்கள் உப்பை குறைத்து கொள்ளுதல் அவசியமாகும். சாதாரண ஒரு நபர்களுக்கு, ஒரு குடும்பத்திலே 4 பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். ஆகவே இந்த 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே நாங்கள் ஒரு 400 கிராம் பேக்கெட் உப்பை 2 கிழமைக்கு பாவிப்பமாக இருந்தால் அது சாதாரண அளவு என்று கருதப்படுகின்றது. அது தவிர இது நீங்கள் 100% வீட்டிலே சமைத்த உணவை உண்பதாக இருந்தால் அவ்வாறு நாங்கள் உண்பதில்லை. இது தவிர அதிக உப்பு அடங்கியுள்ள அந்த சிப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பொட்டேட்டோ சிப்ஸோ ஏதோ வகையான சிப்ஸ், அது மாதிரியான உணவுகள், உடனடி உணவுகள் தவிர ஊறுகாய், அச்சாறு போன்றவற்றிலே அதிக அளவிலான உப்பு காணப்படுகின்றது. முடிந்த வரைக்கும் நாங்கள் இந்த உப்பை குறைத்து கொள்ள வேண்டும். இந்த கணக்கு என்னென்றால் சாதாரணமாக ஒருவருக்கு ஒரு 5 கிராம், அதாவது ஒரு தேக்கரண்டி உப்பு ஒரு நாளைக்கு போதுமானது. இது சாதாரண ஒரு மனிதருக்கு. இதுவே ஒரு உயர்குருதி அமுக்கமோ அல்லது ஒரு வேறு ஏதாவது சிறுநீரக செயலிழப்போ உள்ள ஒரு மனிதருக்கு இதை விட குறைவான அளவிலே நாங்கள் உப்பை எடுத்துக்கொள்ளும்படி பணிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அவ்வளோ மனிதர் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதையோ சாப்பிட்டோம் 3 வேளை சாப்பிட்டால் சரி என்பது போல இன்று பலருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அதற்கே நாங்கள் இவ்வாறான விஷயங்களை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பது நாங்கள் பழக்கி கொள்ள வேண்டும். அதை ஒரு சிஸ்டமாக நாங்கள் பழக்கி கொள்கின்ற பொழுது தான் இருக்கிறது. அதே போல் இந்த உணவு எவ்வளவு முக்கியமோ உடற்பயிற்சியும் முக்கியம் அப்படி என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்று அதிகளவாக ஜிம்முக்கு போகிறார்கள், அதிகளவாக நடக்கிறார்கள், எல்லாமே செய்தாலும் அப்படி இருந்தும் அப்படி செய்கிறவர்கள் இன்று இறந்து போகிறார்கள். எனவே இந்த உடற்பயிற்சி முறைமையிலே நம்மவர்கள் ஏதாவது பிழை விடுகிறார்களா, அல்லது அதிலே ஏதாவது சிஸ்டம் இருக்கிறதா? இந்த உடற்பயிற்சி இப்படித்தான் செய்ய வேண்டும் இந்த நேரம் அப்படி என்று சொல்லி இருக்கிறதா? உடற்பயிற்சி முறைக்கு சில வரையறைகளை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு விட முக்கியமான காரணம் என்னவென்றால், நாங்கள் இவ்வாறான ஜிம்முக்கு போகிறார்கள், செய்கிறார்கள் எல்லாம் சரி, ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு மட்டும்தான் செய்கிறார்கள். எந்த ஒரு விடயமும், அது உணவு பழக்க வழக்கமாக இருக்கட்டும் அல்லது அது உடற்பயிற்சியாக இருக்கட்டும், எங்களால் வாழ்நாள் பூராகவும் தொடர்ந்து செய்யக்கூடிய வகையான ஒரு அடிப்படை பழக்க வழக்கமாக மாறுகின்ற போதிலே மட்டுமே எங்களால் இவ்வாறான நல்ல ஒரு பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது நாங்கள் உடற்பயிற்சிக்கு வருவோம். சாதாரணமாக ஒரு மனிதருக்கு உடற்பயிற்சிகளை 3 வகையாக பிரிக்கலாம். இலகுவான உடற்பயிற்சி, மிதமான உடற்பயிற்சி, அதிதீவிர உடற்பயிற்சி என்று 3 வகையாக பிரிக்கலாம். இந்த மிதமான உடற்பயிற்சி என்பது மாடரேட் எக்ஸசைஸ் என்று சொல்லுவோம். இந்த உடற்பயிற்சியை சாதாரணமாக ஒரு மனிதர் ஒரு கிழமைக்கு 150 நிமிடங்கள் அல்லது ஒரு கிழமையில் 5 நாட்களுக்கு 30 நிமிடங்கள் மூலமாகவோ அல்லது 7 நாளுக்கு 20 நிமிடங்கள் மூலமாகவோ அந்த உடற்பயிற்சியை உங்களுக்கு செய்ய முடியுமாக இருந்தால் அது மிக நல்லது. இந்த மிதமான உடற்பயிற்சி என்று நாங்கள் சொல்லும்போது அவற்றுக்குள்ளே நாங்கள் அடங்குபவன சாதாரணமாக வேகநடை, பிரிஸ்க் வாக் என்று சொல்லப்படுகின்ற வேகநடை, ஜாகிங் என்று சொல்லப்படுகின்ற மென் ஓட்டம், இது தவிர நீச்சல் அல்லது கயிறடித்தல், இவ்வாறான உடற்பயிற்சிகளை நாங்கள் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் செய்யக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் மிக நல்லது. இதன் போது சிறிய அளவிலான களைப்பும் வேர்வை துளிகளும் வருமாக இருந்தால் அது மிக நல்லது. இது தவிரவும் நீங்கள் சற்று தீவிரமான உடற்பயிற்சிகளை கிழமைக்கு 75 நிமிடங்கள் செய்யக்கூடியதாக இருந்தால் அது இன்னும் வரவேற்கத்தக்கதாக இருக்கும். முடிந்த வரைக்கும் இதை நாங்கள் வாழ்நாள் பூராகவும் செய்து கொண்டிருப்போமாக இருந்தால் மிகவும் நல்லது. நாங்கள் செலவழித்து உடற்பயிற்சி கூடங்களுக்கு சென்று தான் இதை செய்ய வேண்டும் இல்லை, ஒரு சிறிய நேரம் என்று சொன்னாலும் அதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுது பலன் கிடைக்கும். அதே போல் நீங்கள் ஆரம்பத்தில் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீர்கள், இந்த புகைப்பிடித்தல் அல்லது ஆல்கஹால் மது பாவனையும் இந்த நோய்களுக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி, அது பொதுவாக எல்லா நோய்களுக்குமே வழிவகுக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் சிலர் இவற்றை பாவிப்பவர்கள் என்ன சொல்வார்கள் சொன்னால், அது நான் ஒரு செயின் ஸ்மோக்கர் இல்லை, நான் ஒரு ஒகேஷனாக பார்ட்டிக்கு போகின்ற பொழுது மட்டும்தான் நான் சிறிதளவாக குடித்துக்
கொள்ளுவேன், நான் வைன் மட்டும்தான் குடிப்பேன், நான் இது மட்டும்தான் குடிப்பேன் என்று சொல்வார்கள். எனவே எந்த அளவான ஒரு மது பாவனை அல்லது இந்த புகைப்பிடிக்கின்ற பழக்கம் இப்படியான நோய்களுக்கு வழிவகுக்கும்? இதை நாங்கள் சொல்வது சிலர் தவறாக இருக்கலாம். அவை முடிந்தளவு நாங்கள் முற்றாக அவற்றை இல்லாமல் இருக்க வேண்டும், ஆனால் சிலர் அதிலிருந்து வெளிவராமல் இருப்பார்கள். எனவே எந்த அளவுக்கு இவை பாரதூரமான விஷயங்களாக இருக்கிறது? புகைப்பிடித்தல் என்பது மாரடைப்போடு மிக மிக நெருங்கிய தொடர்புள்ளது. நீங்கள் ஒரு புகைப்பிடித்தலை கிட்டத்தட்ட 1-2 கிழமைக்கு விடுவீர்களாக இருந்தால் கூட சில பெர்சன்டேஜால் உங்களுடைய அந்த மாரடைப்பு நோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகளை குறைத்து கொள்ள முடியும். ஒரு வருடத்துக்கு அவர்களால் புகைப்பிடிக்காமல் இருக்க முடியுமாக இருந்தால் அவர் நோய் வரும் சாத்தியங்களை 50% குறைக்க முடியும். இதிலிருந்து உங்களுக்கு விளங்கிக் கொள்கிறது எவ்வாறான ஒரு தொடர்பு இந்த புகைப்பிடித்தலுக்கும் மாரடைப்புக்கும் இடையே இருந்து கொண்டிருக்கின்றது என்று. ஆகவே நாங்கள் இந்த புகைப்பிடித்தலை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உற்சாகப்படுத்துவது நல்லது. இவ்வளவு பிடித்தால் கூடாது என்று கூட நாங்கள் தேவை முடியலை. அதற்கு பதிலான சில விடயங்கள் இருக்கிறது. இப்போ சிகரெட் அப்படியான விஷயங்கள் இப்போது காணப்படுகின்றன. அவற்றை வேண்டுமென்றால் முயற்சி செய்து பார்க்கலாம். இதை நான் உற்சாகப்படுத்துவது அவ்வளவு நல்லது இல்லை. இப்போ மது அருந்துதல் என்று சொல்லும் போது முன்னைய காலத்திலே சொன்னார்கள் சிறிய அளவிலான மது அருந்துவது என்பது மாரடைப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகின்றது என்று. சில வேளைகள் அது ஒரு வகையிலே சரியாக இருந்தாலும் கூட மாரடைப்பு வருபவர்கள் அதிகமானோர் உயர் குருதி அமுக்கம் உள்ளவர்கள். எனவே மது அருந்துவதனால் அது உயர் குருதி அமுக்கத்தை அதிகரிக்கின்றது. இதனால் நாங்கள் இந்த மது அருந்துதலை இப்போது உற்சாகப்படுத்துவது இல்லை. இது நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக மாரடைப்பை ஏற்படுத்துவதற்கான காரணிகள் ஒன்றாக அது திகழ்வதனால் இதை நாங்கள் உற்சாகப்படுத்துவது இல்லை. இது தவிரவும் நாங்கள் முன்பு கிடைத்திருக்கிறோம் உடற்பருமனை நாங்கள் குறைக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த உடற்பருமன் குறைப்பால் எவ்வளவு தூரம் நாங்கள் நன்மை பெறுகிறோம் என்றதை பார்த்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட உங்களுடைய உடற்பருமனிலிருந்து 5 தொடக்கம் 8 வீதமான பாரத்தை உங்களால் குறைக்க முடியுமாக இருந்தாலும் கூட உங்களுடைய பல நோய்கள் இருந்து, அதாவது தொற்றா நோய்கள் பலவற்றிலிருந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் இருந்து நீங்கள் மிக முக்கியமாக வெளிவரக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். உங்களுடைய உடற்பருமனை முடிந்த அளவுக்கும், அதாவது உடற்திணிவு சுட்டி என்று சொல்வார்கள், அதை நாங்கள் அதை வச்சிருக்கிற அளவு, இந்த உடற்திணிவு சுட்டியை முடிந்த வரைக்கும் நாங்கள் 18.5 23.5 வரைக்கும் வைத்திருப்பீர்களாக இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். நிச்சயமாக நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம். எல்லோருமே சொல்லுகின்ற விஷயம், சரி பிறந்து விட்டோம் எல்லோருமே சாகத்தானே வேணும், அதற்கு முதல் வாழ்ந்து விட்டு சாவோம் அப்படின்னு சொல்லி. இந்த வாழ்க்கை ஒரு முறைதான். எனவே எங்களுக்கு எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாது. வீதியில் செல்லும் போது விபத்து நடக்கலாம், எதிர்பாராத மரணங்கள் நிகழலாம். ஆனால் எங்களுடைய மரணம் எங்களுடைய பழக்க வழக்கங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை ஒரு முறை. எங்களை சார்ந்த எத்தனையோ பேர் இருப்பார்கள். எனவே அநியாயமாக எங்களுடைய பழக்க வழக்கங்களால், எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களால், எங்களுடைய தீய பழக்க வழக்கங்களால் நீங்களாக வலிந்து நோய்களை ஏற்படுத்திக் கொள்ள கூடாது என்பதுதான் நாங்கள் எப்பொழுதுமே சொல்லுகின்ற விஷயம். என்று ஏராளமான விஷயங்களை எங்களோடு பகிர்ந்திருந்தார் களுத்துறை போதனா வைத்தியசாலையினுடைய போசனை வைத்திய நிபுணர் ஷாமிலா ராஜரட்டம் அவர்கள். அவருக்கு வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இத்தோடு நானும் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். என்னோடு இணைந்திருந்த ரசிகர்கள் மற்றும் அதிதிகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நானும் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.